myself Dr. Nalayalan Raman. Now ஒரு dentist. ஈன்ற பொழுதின் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். டீச்சர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கஷ்டமாக கேட்காம இஷ்டப்பட்டு கேட்டிங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். சரியா? 3 சின்ன விஷயம் தான், பெரிய விஷயம் கிடையாது. எப்பயுமே ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. அதுக்காக நீங்கள் பெருசாக கஷ்டப்படலை. 2வது பாயிண்ட், ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம், படித்தா மட்டும் போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிங்க. தோல்விகளை கண்டு துவண்டவே கூடாது. அப்பா அம்மா சாதாரண கிராமத்துலேருந்து வந்தவங்க தான், படிக்காதவங்க தான். இத்தனைக்கும் சாதாரணமாக இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அச்சகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வேலை பார்த்தவங்க தான். உலகத்திலே மோசமான நோய் எது? காய்ச்சலா? கொரோனாவா? அதெல்லாம் கிடையாது. முடியாதுங்கிற வார்த்தை தான். ஆழ்வினையுடைமைங்கிற ஒரு அதிகாரத்தில் சொல்லி ஆகாதெனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். முயற்சின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் தெய்வத்தை சாமியே கும்பிட்டாலும் மாறாதது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாற்றும். குட்டி கதையோட முடிச்சிடுறேன். சின்ன ஸ்டோரி தான். ஒரு நாள் பறவைகள்லாம் வெளியே கிளம்புறப்ப நல்ல காற்றும் மழையும் சேர்ந்து சூறாவளி காத்தாவே இருந்துச்சு. மட்டும் அடைக்கலமும் தேடாமல் வீட்டுக்கும் திரும்பாமல் அந்த காத்தடிக்கிற திசையை நோக்கியே போச்சு. அந்த பறவை தான் கழுத்தான் மேல் நோக்கி மேகத்துக்கு மேலே போய் நின்றுச்சாமா. அதோட மன வலிமையும் தன்னம்பிக்கையும் கற்றுக்கணும். அதே மாதிரி விடாமுயற்சி. உங்களை நம்பணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே நெகட்டிவாக யோசிச்சிடக்கூடாது. அதை நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண, தோல்விகள் இருந்தாலுமே ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் மெழுகேறி வரதான் செய்வீங்களே தவிர தோக்க மாட்டீங்க.